கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 35 சங்கீதம் 22 பாருங்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதையும், ஆண்டவரே எனக்கு தூரமாகாதையும். ஆண்டவர் மௌனமாயிருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே கைவிடப்பட்ட நிலையும் ஒருவேளை வெறுமையான ஒரு உணர்வையும் நாம் அடைந்து விடுகிறோம். அருமையானவர்களே, திருமறையிலே அடிக்கடி ஆண்டவர் மௌனமாயிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோசேப்பின் காலத்துக்கு பிற்பாடு, மல்கியாவின் காலத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் எந்த வெளிப்பாட்டையோ அல்லது தீர்க்கர்களை அனுப்பவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, தேவனுடைய மௌனம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திக்கக்கூடிய ஒன்றாகும். நம்மோடு நெருங்கி பழகிற பல திடீரென்று நம்மோடு உள்ள உறவை முறித்து கொண்டு நம்மோடு பேசவில்லை என்றால் நாம் எவ்வளவு வாதிக்கப்படுகிறோம், எவ்வளவு கவலை கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் வழியாக, ஆவியானவர் வழியாக, தன்னுடைய வரங்கள் வழியாக என்னோடு உங்களோடு அவர் உரையாடுகிறதை நிறுத்தினால் நம்முடைய இருதயம் எவ்வளவு வேதனைக்கு உள்ளாகும் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 3 குறிப்புகளை சொல்கிறேன். தேவனுடைய மௌனமானது நம்மை மனம் திரும்ப வைக்கிறது. The silence of God should lead us to repentance என்று சொல்லலாம். சங்கீதம் 66 சங்கீதம் 18, ஏசாயா 1 15 வாக்கியம், எரேமியா 3 3, ஏசாயா 59 2 இவைகளை வாசிப்பீர்கள் என்றால் பாவமானது தேவனிடத்திலிருந்து நம்முடைய ஜெபங்களுக்கு வருகிற பதிலை தடுத்து விடுகிறது. பாவமானது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறது. பாவமானது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு நமக்கு உள்ள உறவை அது உடைத்து விடுகிறது. அப்படியான 2 நாளாகமம் 7 14 அடிப்படையிலே ஆண்டவரிடத்திலே நெருங்கி நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்புரவாக்கி நாம் சீர்திருந்த அழைக்கப்படுகிறோம். அப்படியானால் நம்முடைய ஜீவியத்திலே அந்த தேவனுடைய மௌனமானது நம்மை மனம் திரும்ப வைக்கிறது. இரண்டாவதாக, தேவனுடைய மௌனமானது நம்மை சீர்படுத்த அழைக்கிறது. The silence of God should lead us to restoration என்று சொல்லலாம். வெளிப்படுத்தல் 2 4 பாருங்கள். நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 2 5 பாருங்கள். நீ மனம் திரும்பி ஆதியில் இருந்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்லப்படுகிறது. அநேக சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறோம் என்றால், தேவனோடு நான் பண்ணின பொருத்தனைகள், அதே சமயத்தில் தீர்மானங்கள், நாம் அவருடைய சமூகத்தில் செய்த கடமைகளை நாம் மறந்து உடைத்து விடுகிறோம். அவைகளெல்லாம் திரும்ப செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரின் மௌனமானது நம்மை சிந்திக்க வைத்து அவரிடத்திலே நம்மை புதுப்பித்து சீராக்கக்கூடிய நிலையிலே அது காணப்படுகிறது. மூன்றாவதாக, the silence of God should lead us reliance என்று சொல்லலாம். அதாவது தேவனுடைய மௌனமானது அவர் மேல் நமக்கு நம்பிக்கையை பெருக செய்து விடுகிறது. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 8 28 பாருங்கள். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. 2 மனிதர்களை சொல்கிறேன். ஒரு மனிதன் யார் என்றால் தாவீது. தாவீதோடு ஆண்டவர் பேசவில்லை என்றால் உடனே அவன் கதறுவான், ஜெபிப்பான். ஏன் ஆண்டவரே தூரமாயிருக்கிறீர், ஏன் மௌனமாயிருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் திரும்பி அழுது புலம்புகிறதை அந்த சங்கீத புஸ்தகங்களிலே, அநேக சங்கீதங்களிலே வாசிக்க முடிகிறது. ஆனால் இன்னொரு மனிதன் யார் என்றால் சவுல் ராஜா. இவனை ஆண்டவர் அழைத்தார், முதல் ராஜாவாக நியமித்தார். ஆண்டவர் அவனுக்கு சாமுவேல் என்கிற தீர்க்கர் வழியாக அன்றாட வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகளை கொடுத்தார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆலோசனை இவன் கேட்கவும் இல்லை, அதற்கு கீழ்ப்படியவும் இல்லை. ஆண்டவரை விட்டு தூரம் போனான். ஆண்டவருக்கு ஜெயஸ்தம்பம் கட்டுவதை விட்டுவிட்டு தனக்கென்று ஜெயஸ்தம்பத்தை கட்டி தன் பேர் பிரஸ்தாபத்துக்காக வாழ ஆரம்பித்தான். அவன் ஆண்டவர் சொன்னதிலே பார்ஷியல் ஒபீடியன்ஸிலே கீழ்ப்படிந்தான். ஒரு காலகட்டம் வரும்பொழுது ஆண்டவர் அவனை விட்டு விலகினார். தேவ ஆவி அவனை விட்டு விலகியது. என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் அவனோடு பேசுவதை நிறுத்தினார். தீர்க்கர்கள் மூலமாய் பேசுவதை நிறுத்தினார். சொப்பனங்கள் அல்லது தரிசனம் மூலமாய் சொல்வதை நிறுத்தினார். அந்த சூழ்நிலையிலே நான் ஆண்டவரிடத்தில் திரும்பி இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும். ஆனால் அதை விட்டு குறி சொல்லுகிற பெண்ணிடத்தில் போய் எதிர்காலத்தை கேட்க ஆரம்பித்தான். அருமையானவர்களே, தேவனுடைய மௌனமானது
நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை அது அது கூட்டக்கூடிய நிலையிலே காணப்பட வேண்டும். தேவனுடைய மௌனமான அந்த காலங்களிலே தவறான பாதைக்கும் தவறான தெய்வத்திற்கும் தவறான இடங்களுக்கு போய் நாம் உறவு வைப்பது நல்லதல்ல. ஆனால் இந்த சவுல் ராஜாவுடைய முடிவையும் பாருங்கள், தாவீதுடைய முடிவையும் பாருங்கள். அவை 3 குறிப்புகளை சொன்னேன். தேவனுடைய அந்த அருமையான மௌனமானது மனம் திரும்ப வைக்கிறது. தேவனுடைய மௌனமானது நம்மை சீரமைப்புக்கு நேராய் கொண்டு வருகிறது. தேவனுடைய மௌனமானது உண்மையாகவே அங்கு ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையிலே பெருக வைக்கிறது. ஆண்டவர் மௌனமாயிருந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவரே சார்ந்து அவர் மேலே நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை போட்டு வாழ அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, உங்கள் நிலைமை எப்படி இருக்கிறது? நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தேவனுடைய மௌனத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த செய்தியின் ஊடாக எங்களோடு இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவன் மௌனமாய் இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிக்கொள்ள, சீரமைக்க, மனம் திரும்ப, நம்பிக்கையிலே வளர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.